பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து மதுரை புதூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பன்னாட்டு நிறுவனங்களின் கொள்ளையை எதிர்த்து, அந்நிய முதலீட்டை எதிர்த்து தொடர்ந்து பல்வேறு களங்களில் போராடி கொண்டிருக்கிற இடதுசாரிகளையும் சேர்த்து இவர்கள் கருப்பு முதலைகளுக்கு, கருப்பு பண முதலைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று விமர்சிப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. 50 நாட்கள் தானே பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் பிரதமர். இந்த 50 நாள் அல்ல, 500 நாட்கள் கூட சிரமங்களை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நிலைப்பாடு, இந்த கொள்கை என்பது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இறுதியாக தொலைதூரத்தில் என்பதுதான் முக்கியமானது. உள்ளபடியே இங்கு கருப்பு பணத்தை இந்த நிலைப்பாட்டால், இந்த கொள்கையினால் ஒழிக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். 10 நாள் சிரமம் என்பதல்ல பிரச்சனை, 50 நாள் சிரமம் என்பதல்ல பிரச்சனை. இவர் யாருக்கு உதவியாக இருக்கிறார்? இதன் மூலம் என்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன? உடனடி விளைவுகள் என்று ஒன்று உண்டு, நீண்டகால விளைவுகள் என்று ஒன்று உண்டு. உடனடி விளைவுகள் பாதிப்பாக கூட இருக்கட்டும், நீண்ட காலத்துக்கு பிறகு உள்ளபடியே இது தேசத்திற்கும் மக்களுக்கும் நல்ல விளைவுகளை தருமா என்பதுதான் கேள்வி. அதற்கு என்ன பிரதமரின் விளக்கம்? ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பரிவர்த்தனைகளை வங்கியின் மூலமாக செய்ய வேண்டும். அப்படி வங்கியின் மூலமாக பரிவர்த்தனைகளை செய்து கொண்டால் இங்கே கருப்பு பணம் என்பது இருக்காது, கள்ள நோட்டு இருக்காது, இங்கே ஊழல் லஞ்சம் இருக்காது என்று பிரதமர் சொல்லுகிறார். இப்படி வங்கி பரிவர்த்தனை உள்ள தேசங்களில் ஊழல் இல்லையா? வங்கி பரிவர்த்தனை 100 விழுக்காடு உள்ள தேசங்களில் கருப்பு பணம் இல்லையா? இதற்கு பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். சரி, அமெரிக்கா, கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகளில், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் மக்கள் வங்கி பரிவர்த்தனைக்கு வந்துவிட்டார்கள் என்பதற்காக அந்த நாடுகளோடு இந்திய தேசத்தை முழுமையாக ஒப்பிட முடியுமா என்பது அடுத்த கேள்வி. இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் முழுமையாக வங்கி பரிவர்த்தனைக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு கல்வியை பெற்றிருக்கிறார்களா என்பதுதான் நாம் எழுத வேண்டிய கேள்வி. இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், 15-20 கிலோமீட்டருக்கு கூட வங்கி இல்லாத நிலை இருக்கிறது. இந்தியா முழுவதும் 1.25 லட்சம் வங்கிகள் தான் இருக்கிற நிலை இருக்கிறது. 125 கோடி மக்கள், ஆனால் இருப்பது வெறும் 1.25 லட்சம் வங்கிகள் தான். இந்த வங்கிகள் பெரும்பாலும் ரூரல் பகுதிகளிலே, கிராமப்புற பகுதிகளிலே இல்லை. அர்பன் சிட்டி என்கிற இந்த பெருநகர் பகுதிகளில் தான், புறநகர் 1-2 பகுதிகள், அர்பன் பகுதிகளில் தான் இருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த ஏழை எளிய மக்கள், சாமானியமான மக்கள், உழைக்கிற மக்கள், விவசாய கூலிகள் அனைவரும் வங்கி பரிவர்த்தனைக்குள்ளே வர முடியுமா? அது வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இந்த கேள்விக்கு பிரதமர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? கருப்பு பணம் என்பது வெறும் ரூபாய் நோட்டுகளா? 500 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒழிக்கப்பட்டு விட்டால் கருப்பு பண நடவடிக்கைகளை ஒழிக்க முடியுமா என்கிற கேள்வி. வெறும் ரூபாய் நோட்டுகளாக மட்டுமே கருப்பு பணம் இருக்கிறதா? பினாமி சொத்துக்கள் எப்படி கட்டுக்குள் வரப்போகிறது? தங்க கட்டிகளாக வைத்திருக்கிறார்களே, அதை எப்படி இவர் கட்டுப்படுத்த போகிறார்? அயல் நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறாரே, அந்த பணத்தை இவர் எப்படி மீட்க போகிறார்? தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் அளித்த வாக்குறுதி என்ன? அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற பணத்தை நான் உடனடியாக மீட்டு வந்து இந்திய குடிமகனின் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாயை நான் போடுவேன் என்றுதானே சொன்னார். கருப்பு பணத்தை மீட்பது என்றால் என்ன? கருப்பு பணத்தை ஒழிப்பது என்றால் என்ன? கருப்பு பணத்தை மீட்பது என்றால் மீட்டு அந்த பணத்தை மறுபடியும் புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். இல்லாத மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். புழக்கத்தில் இல்லாத ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். பணம் என்பது எப்போதும் புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பண்டம், நுகர்வு, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கருவிதான் பணம். பொருள் இருக்கிறது, காய்கறியிலே, சந்தையிலே காய்கறி இருக்கிறது, மனிதனுக்கு அது தேவை. அவர் அதை வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும், அதை வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டும் என்பது நுகர்வு. காய்கறி என்பது பண்டம். அந்த பண்டம் இவன் வீட்டுக்கு வர வேண்டுமானால் அதற்கு இடையிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பண்டம் மாற்று கருவிதான் பணம்.
அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு பணம், ஒரு காலத்தில் அது வெறும் தோல் நாணயமாக இருந்தது அல்லது வெறும் சங்குகளாக இருந்தது. சங்குகளை இத்தனை சங்குகள் வைத்திருந்தால் அந்த சங்குக்கு இவ்வளவு மதிப்பு, அதற்கு இவ்வளவு பொருளை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற நிலை இருந்தது. அதற்கு முன்பு தானியத்தை கொடுத்தால் காய்கறியை கொடுப்பார்கள், தானியத்தை கொடுத்தால் உப்பு கொடுப்பார்கள். அப்போது பணம் தேவைப்படவில்லை. கிராமப்புறங்களுக்கு போனால் அரைப்படி வரகு போட்டால் 2 ஐஸ் தருவார்கள், ஐஸ் வாங்கி சாப்பிடலாம். தானியத்தை போட்டால் அரைப்படி உப்பு தருவார்கள், பணமே தேவையில்லை. ஒரு காலத்தில் கேஷ்லெஸ் சொசைட்டி என்பது இருந்தது நம்மிடத்தில். அது ஒன்றும் புதிய மோடியின் கண்டுபிடிப்பு அல்ல. பணமில்லாத வாழ்க்கை நம்முடைய மக்களிடத்தில் இருந்ததுதான், பண்டமாற்று முறை இருந்ததுதான்.